ஏய் பாப்பா நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அம்மா சொல்லிருக்காங்க ரோட்ல தெரியாதவங்க யாரு கூப்பிட்டாலும் பேசக்கூடாதுன்னு. அப்படி இல்ல பாப்பா, எனக்கு உங்க அம்மா அப்பாவை நல்லாவே தெரியும். உங்க அப்பா பேரு கார்த்திக், உங்க அம்மா பேர் சௌமியா தானே? ஆமா. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த சாக்லேட் வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு ஒரு கிஸ் கொடு. ஏய், எங்க அம்மா சொல்லிருக்காங்க ரோட்ல யாரு என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு, யாரையும் தொட்டு பேசக்கூடாது, அதே மாதிரி அவங்க நம்மள தொடவும் விடக்கூடாதுன்னு. இரு, எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். சார், உங்க வீட்ல சிசிடிவி ஒர்க் ஆகுதா சார்? உட்காருதேம்மா, என்ன விஷயம்? நேற்று என் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஏதோ ஒரு பொறுக்கி பைய கிட்ட வம்பிழுத்து இருக்கான் சார். ஐயோ, என்னம்மா சொல்ற? வாமா போய் பார்க்கலாம், வாமா. அம்மா, டெய்லியும் இவர் இப்படிதாம்மா பண்ணுவாரு. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய ஸ்கூல் பொண்ணுங்கிட்ட இப்படிதான் நடந்துப்பாரு. ஏம்மா, இந்த பையனை உனக்கு தெரியுமாம்மா? சார், இவன் எனக்கு நல்லாவே தெரியும் சார். இவன் எங்க ஏரியா பையன் தான் சார். சே, இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியறதில்ல. நமக்கு தெரியாதவங்களை விட தெரிஞ்சவங்க தாம்மா தப்பு பண்றாங்க. நல்ல வேலைம்மா, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகல. ஏதோ தப்பா நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு ஓடி வந்துட்டாமா. ஆமா தாத்தா, அம்மா சொல்லிருக்காங்க தெரியாதவங்க யாரு கூப்பிட்டாலும் பேசக்கூடாது, யாரையும் நம்மள தொட விடக்கூடாது, ரோட்ல யாரு என்ன கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம வெளில எது நடந்தாலும் அம்மா அப்பா கிட்ட வந்து மறைக்காம சொல்லிடணும்னு சொல்லியிருக்காங்க தாத்தா. பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசுல நீ இதெல்லாம் குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்க. நீங்க சொல்றது கரெக்டு தான் பாப்பா. பாருமா, எது நடந்தாலும் பயப்படாம அம்மா அப்பாட்ட வந்து சொல்லிடணும். சார், ஏன் குழந்தைங்கிறதுனால பரவாயில்ல சார். எத்தனை குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. குட் டச் எது பேட் டச் எதுன்னே தெரியாம எத்தனை குழந்தைங்களை இந்த மாதிரி நாசமாக்குறாங்க. சார், இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இவங்களை முட்டிக்கு முட்டி பேத்தாதான் இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்குலாம் புத்தி வரும் சார். கரெக்டுமா. இப்ப குழந்தைகள் மேல நடக்கிற ஹாரஸ்மெண்ட் கேஸ் நிறைய ஆயிடுது. இந்த குழந்தைகள் கிட்ட தப்பா நடக்கிற முக்காவாசி ஆளுங்க நம்ம பேசப்படுற பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களே இப்படிதாம்மா பண்றாங்க. நம்ம தாம்மா குழந்தைய ஜாகிரதையா பார்த்துக்கலாம். இவங்கெல்லாம் குழந்தைய எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள தள்ளணும். ஆமா சார், அது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு எது நடந்தாலும் அது தைரியமா வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும் சார். அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா இது மாதிரி எங்க தப்பு நடந்தாலும் நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார். பாருமா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காப்பி பண்ணிக்கோ. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடு. நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேம்மா. சரி சார், நம்ம உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்.